இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாய் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பின் எழுத்துக்களை அவர் மாற்றி போட்டார். சிலுவை என்பது முக்கியமான ஒரு அடையாளம். நமக்கு அது அடையாளம் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான அனுபவம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருக்குள்ளாக நம்மை நீதிமானாக்குகிறார். He did this by his suffering. இதை அவருடைய பாடும் மரணத்தினால் நமக்காக செய்து He முடித்தார். disarmed Satan. அவர் சாத்தானுடைய சகல ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டார். Take this bread and eat it. This is my body, which is given for you. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே உச்சந்தாயிலே விழுந்தார் வரை அவர் வேதனை பாடுகளை பட்டார். Father, forgive them, for they know not what they do. அதே இயேசு இன்றைக்கு வரை சபைக்கு வருகிற அத்தனை துன்பத்தையும் தன் சரீரத்திலே எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார். இயேசுவே 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 Jesus 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 இயேசுவே இயேசுவே. கொலோசியர் 2:14-15 2 வசனங்கள் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாய் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பின் எழுத்துக்களை அவர் மாற்றி போட்டார். சிலுவை என்பது முக்கியமான ஒரு அடையாளம். நமக்கு அது அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான அனுபவம். சில பேர் சிலுவை அடையாளமாய் போட்டுக் கொள்வார்கள். அது நமக்கு தேவையில்லை. நாங்கள் யாரும் அப்படியானால் நான் பெரிய சிலுவை போட வேண்டும், அதெல்லாம் அவர் சொல்லவில்லை. சிலுவை என்பது ஒரு உபதேசம். சிலுவை என்பது ஒரு அனுபவம். சிலுவை என்பது ஒரு பெரிய தியாகம். சிலுவை என்பது சுய வெறுப்பு. சிலுவை என்பது பரியாசத்தை தாங்குதல். சிலுவை என்பது கள்ளர்களில் ஒருவனாக எண்ணப்படுதல். யாரும் நமக்கு நல்ல சாட்சி கொடுக்கணும்னு காத்திருக்க மாட்டோம். கள்ளர்களில் ஒருவனாக எண்ணப்படும் ஒரு அனுபவம். ஆக்கினையை ஏற்றல் தான் சிலுவை. ஆக்கினை, மற்றவங்க மேல வரக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளுதல். சிலுவை என்றால் பாசம் உள்ளவர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு இடம். இயேசுவை பெற்ற தாய் கூட வந்து அங்க அழுகிறாள். பாசத்துக்குரியவர்கள் என்றாலும் இயேசுவை காப்பாற்ற முடியவில்லை, கூடாது. ஆகவே பாசத்துக்குரியவர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு இடம் சிலுவை. சிலுவை பாவத்தை பரிகரிக்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு பலிபீடம். முன்பு பலிகளெல்லாம் செலுத்தி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஆனால் இயேசு நமக்காக பலியாக சிலுவையிலே அவர் மரித்தது நம்முடைய பாவத்தை பரிகரிக்கிறதற்கு ஏற்ற இடம்தான் அந்த சிலுவை. சிலுவையின் உபதேசம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிப்பதற்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது, சிலுவை வழி மட்டும்தான். நீங்க எத்தனை கோடாங்கி அடிங்க, எத்தனை மந்திரங்களை சொல்லுங்க, எத்தனை மரத்திலையும் போய் ஆணிகளை அடிங்க, பிசாசை நீங்க ஜெயிக்க முடியாது. பிசாசை
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அழித்த இடம்தான் சிலுவை. தேவன் பரிசுத்தமானவர், தேவன் நீதியானவர், தேவன் அன்பானவர். இது மூன்றும் ஒரே இடத்துல சங்கமமாகிறது என்றால் அது சிலுவையில் தான். இயேசுவின் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய அன்பும் இணைந்த இடம்தான் அந்த சிலுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கப்பட்ட இடம், பரலோகத்தையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கின ஒரு இடம் சிலுவை என்பது அவ்வளவு மகிமையான ஒரு இடமாகும். ஒரு பாவி ஒரு பரிசுத்த தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு இடம். பாவி என்னைக்குமே பரிசுத்த தேவனை பார்க்க கூட முடியாது. ஆனால் சிலுவையில் இயேசு மரித்ததினாலே பாவியாகிய மனிதன் பரிசுத்தமான தேவனிடத்தில் போகலாம், அப்பா என்று அவரை அழைக்கலாம், அவரோடு இணைந்து கொள்ளலாம். பாவி பரிசுத்த தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு இடம்தான் சிலுவை. உறவுகள் இணைக்கப்படுகிற இடம் சிலுவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகள். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, ஆனால் அன்றைக்கு ஒன்றா சேர்ந்தாங்க. உறவுகள் இணைக்கப்படுகிற இடம் சிலுவை. அந்த நாளில் இருந்து முன்பு பகையா இருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் ஒன்று சேர்ந்தாங்களாம். இணைக்கப்படுகிற இடம் சிலுவை. அருமையானவர்களே, சிங்காசனம் பைபிளில் நிறைய பார்க்குறோம். தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர், சிங்காசனத்தில் இருந்து சகலத்தையும் நடத்துகிறவர். ஆனால் சிங்காசனம் முன்பாக போய் மனுஷன் நிற்கிறது கஷ்டம். நிறைய நியாயம் கேட்பார், 1000 குற்றங்களை உங்க மேலே சாட்டுவார். ஆனால் அந்த சிங்காசனத்தை அப்படியே கிருபாசனமாக மாற்றினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் சிலுவை சிங்காசனத்தை கிருபாசனமாக மாற்றி, இப்போ இன்னைக்கு நம்ம சிலுவைக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட கிருபாசனத்தண்டைக்கு போகிறோம் என்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தார். உலகத்தையெல்லாம் உண்டாக்கினவர் சிருஷ்டிகர். சூரியனையும் நட்சத்திரங்களையும் பூமியையும் மனிதர்களையும் உண்டாக்கின சிருஷ்டிகர், பெரிய சிருஷ்டிகர் அவர். அவர் நட்சத்திரங்களையும் கோலங்களையும் இதெல்லாம் சிருஷ்டித்ததெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள நரம்புகள், எலும்புகள், தசைகளை அவர் சிருஷ்டித்த மெத்தட். நம்முடைய ரத்தம் ஒரு சொட்டு கொட்டினாலும் அது மறுபடியும் ஊறி, அந்த ரத்தம் மறுபடியும் நமக்குள்ள ஊறி வரக்கூடிய சிஸ்டத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆச்சரியமான சிருஷ்டிகர். ஆனால் சிருஷ்டிகர் பிரதான ஆசாரியனாய் நமக்காக சென்ற இடம்தான் சிலுவை. அவர் சிலுவையிலும் சிருஷ்டிகராக இருந்திருந்தால் யாரும் நிற்க முடியாது. சிலுவையிலும் அவர் பிரதான ஆசாரியனாக மாறி நமக்காக அவர் நமக்கு வாதாடினார், நமக்காக பிராயச்சித்தத்தை செய்தார், நமக்காக தூபத்தை அவர் காட்டினார், நமக்காக தன்னையே பலியாக அவர் கொடுத்தார். கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இடம் சிலுவை. கிருபையும் சத்தியமும் சேருகிறது. அதான் சத்தியத்தை தனியாக எடுக்க முடியாது, கிருபையை தனியாக எடுக்க முடியாது. ரெண்டும் இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. நான் காலையில் நினைச்சேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடாதா, எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஆராதனை பாடல்கள்னு சொல்லி அவரவர் தங்கள் சுய புத்தியை உள்ள போட்டு, தங்கள் சுய அனுபவத்தை உள்ள போட்டு ஆராதனை பாடல்களுடைய ஆவியவே நஷ்டப்படுத்தி போட்டாங்க. நாங்கள் காலையில் நானும் அம்மாவும் பயங்கரமாக வருத்தப்பட்டோம். இது பற்றி ஆராதனையினுடைய தன்மையை போய்த்து நான் நினைச்சேன், எல்லாரும் இன்னைக்கு பாடின மாதிரி சிலுவை பாடல்கள், கல்வாரி பாடல்கள், இதை மட்டும் பாடினா போதும். அவன் தன் சொந்த அனுபவத்தை பாடி, அவனுக்கு முழு வேதத்தின் உபதேசத்துக்கு மாறாகவும் பாடி, சாரான ரோஜி அம்மா பாடின பாட்டை வேற யாராவது எடுத்து பாடி தப்பா பாடி அதையும் கெடுத்து இந்த ஸ்பிரிட்டை கெடுத்து போட்டாங்க. நான் சொல்றேன், வேண்டாம், இந்த மாதிரி பாட்டே வேண்டாம். சந்தோஷம்னு ஏன் ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டார் நமக்கு? சந்தோஷமா இருங்க எல்லாரும். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கோமாளித்தனம் பண்ணி கூத்தாடி கல்வாரியுடைய பிரசனத்தை இழந்து ஆராதனை இல்லை. அதெல்லாம் ஆராதனையே கிடையாது. அதெல்லாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிற பெரிய தோஷங்கள்.
பெரிய தோஷங்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய காயங்கள், அவருடைய உருக்கமான அன்பை வர்ணிக்க தெரியாத பாடல்கள் எல்லாம் ஆராதனைக்குரிய பாடமே அல்ல, பாடல்களே அல்ல. கல்வாரி பாடலை பாடும் பொழுது பரலோகமே உங்க ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு உங்க பாட்டில் இல்லைன்னா அந்த பாட்டு செல்லா காசு. அது ஒருத்தன் உயிரையும் காப்பாத்தாது. ஒருத்தனை சந்தோஷமா வச்சுக்கிடும், ஆனா அவன் ஜீவனை காப்பாத்தாது, அவன் ஆக்கினை தீர்ப்பு அகற்றாது, அவனை நரக பிடியிலிருந்து விடுவிக்காது. பாவம் செய்கிறவனை தைரியப்படுத்துகிற பாட்டு தான் நீங்க நிறைய வந்திருக்கு. பாவம் செய்யறதுக்கு இன்னும் தைரியம். அதனால தான் நினைச்சேன், பெரிய வெள்ளிக்கிழமையாவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருந்திருந்தா எல்லாரும் கல்வாரி பாட்டை படிப்பாங்க, எல்லாரும் 7 வார்த்தையை தியானிப்பாங்க, சிலுவையே தியானிப்பாங்க, அதுல பட்ட மாஸ்டர் இயேசுவை தியானிப்பாங்களே. செல்லா காசுகளெல்லாம் உள்ள கொண்டாந்துட்டாங்களே. நான் பல வருஷம் ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் ஆதங்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். குறிப்பா யாரையும் நான் சொல்லலை, ஏன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. நான் குறிப்பா யாரையும் சொல்லலை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்வாரி பாட்டு இருந்தா போதும், பரலோகம் போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமா வாழ ஒரு வாலிபன் கல்வாரி பாட்டு பாடலைன்னா அந்த வாலிபன் என்னத்துக்கு ஆவான்? காப்பாத்திருவியோ நீ? ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைய வாலிபர்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரோட்ல நின்று மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுற மற்றவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட பரட்டுவாங்க. தெய்வ பயம் வருது சிலுவை நினைக்கும் போது, கல்வாரி சிலுவை நினைக்கும் போது உள்ளம் உருகுது. ஒரு வாலிபனுக்கு உள்ளம் உருகுமா? 17 வயதுல என் உள்ளம் உருகுச்சு. அந்த சிலுவையின் அன்பு இன்னைக்கு வரைக்கும் 17 வயசுல இருந்து 77 வயசு வரைக்கும் உருக்கிட்டு தான் இருக்கு. உங்களை வாலிபரில் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எவ்வளோ காலம் அவங்களுக்கு முன்னால இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்படி தப்புவாங்கன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குது. எங்க வீட்லயும் சின்ன பிள்ளைகள் இருக்கு, அவங்களாம் வாலிபரில் ஆவாங்க. நான் பயப்படுறேன். ஆனா கல்வாரி பாட்டு, கல்வாரி தியானம், சிலுவை பாடுகளை தியானிக்கிற தியானம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து வாலிபர்கள் எழும்பி கல்வாரி பாட்டை உருக்கமா பாடுறது தான் எழுப்புதல். கையை ஒய்த்தனீங்களா? லேலுயா. ஏதோ வயசான 2 அப்பாமார்களும் வயசான 2 ஐயாமார்களும் பாடுற பாட்டு நினையாதீங்க. வாலிப பிள்ளைகள் ஒரு நகையும் போடாம, மினுக்காம, அன்னைக்கு இயேசுவுக்கு மினுக்கான வஸ்திரத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கும் அநேகர் மினுக்கான வஸ்திரத்தை இயேசுவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றவங்க கேவலமா என்றாங்க. புறஜாதிகளுக்கு தூஷிக்கிறதுக்கு நிறைய விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் நிறுத்துங்க தயவு செய்து. உங்க பேர் பிரஸ்தாபத்துக்கு எதையும் செய்யாதீங்க தயவு செய்து. உங்க பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் உங்களுக்கு லைக் கொடுக்கணும்னு தயவு செய்து விரும்பாதீங்க. அவ்வளவு உங்க மேல வரக்கூடிய சாபம். ஒருத்தன் லைக் பண்ணிட்டானா அவன் கிட்ட இருக்கிற சாபம் உங்க மேல வரும், அவனுக்கு பின்னால் இருக்கிற பாவம் உங்க மேல வரும். அவன் ரத்தப்பழியை கர்த்தர் உங்களிடத்துல கேட்பார். ஒரு 100 பேர் உங்களுக்கு லைக் போடுறான், 100 பேர் ரத்தப்பழியை கேட்பார். பாஸ்டர் சொல்லுவார், நிக்சன் யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ண அப்படி வரும்போது, கிட்ட வரும்போதே அந்த ஆளுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்திகளும் பொல்லாத ஆவிகளும் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே என்னை தாக்கம், என்னுடைய உடல் கூட பலவீனப்படக்கூடிய அளவுக்கு அது அப்படியே கஷ்டம். அப்போ ஒரு ஆளுக்கு பின்னாலேயே அத்தனை கஷ்டம் இருக்குன்னா நீ புகழ தேடாத, ரத்தனம் பால் புகழ தேடக்கூடாது. பாஸ்டர் நிக்சன் புகழ தேட மாட்டோம். புகழ் ஒருவருக்கு தான், சாரோனின் ரோஜா. ஆமா ஆமா ஆமா, அல்லேலூயா. அருமையானவர்களே, கிருபையும் சத்தியமும் இணைந்த ஆராதனை பாடல்கள். கிருபை இருக்கணும்.
பாட்டை கேட்டாலே கண்ணில் கண்ணீர் வரும். சுத்தம் செய்வேன் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் ஹல்லேலூயா, மகிமையில் அவரோடு நான் முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிபட்ட உர்ரா பாபா பாபா தாடா தகா பாபா உர்ரி பரதல தேரே சஜே ரோபோ ரோ ரோ. ஆமென். இயேசு ராஜாவை நான் தாழ்த்துதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாய் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பின் எழுத்துக்களை அவர் மாற்றி போட்டார். சிலுவை என்பது முக்கியமான ஒரு அடையாளம். நமக்கு அது அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான அனுபவம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருக்குள்ளாக நம்மை நீதிமானாக்குகிறார். He did this by his suffering. இதை அவருடைய பாடும் மரணத்தினால் நமக்காக செய்து He முடித்தார். disarmed Satan. அவர் சாத்தானுடைய சகல ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டார். Take this bread and eat it. This is my body, which is given for you. ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே உச்சந்தாயிலிருந்து விழுந்தார் வரை அவர் வேதனையும் பாடுகளை பட்டார். Father, forgive them, for they know not what they do. அதே இயேசு இன்றைக்கு வரை சபைக்கு வருகிற அத்தனை துன்பத்தையும் தன் சரீரத்திலே எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார். Mark records that when Jesus was crucified, they divided his garments among them, casting lots for them to decide what each should take. மார்க் 15 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். Through his death, Jesus on cross clothed you by giving us his robe of righteousness. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்முடைய கடனையெல்லாம் தீர்த்ததினாலே நம்மை அவருடைய நீதியின் வஸ்திரத்தால் அலங்கரிக்கிறார். He heals your sickness, diseases by his death. அவருடைய மரணத்தினாலே நம்முடைய வியாதிகளிலிருந்தும் நம்முடைய பலவீனங்களிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். I rebuke all the sickness to go out in Jesus' name. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விட்டு வெளியே போ என்று நான் இப்பொழுதே கடிந்து கொள்கிறேன். Be healed in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குணமடையுங்கள். Isaiah 53 says, by his stripes we are healed. ஏசாயா 53 அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது. By his death on the cross, he cleansed your death consciousness. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே செத்த நம்முடைய மனசாட்சி உயிரடைகிறது. Hebrews 9:14 says, how much more then will the blood of Christ, through the eternal Spirit offered himself unblemished to God, cleanses our conscience from act that led to his death, so that we may serve the living God. எபிரேயர் 9 அதிகாரம் 14 வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம்
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். At the cross, we become slave to Jesus and not to sin. அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் இயேசுவுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். பாவத்துக்கு இனி நாம் அடிமைகள் அல்ல. Romans 6:22 says, "But now you have been set free from sins and have become slaves of God. That benefit you reap leads to holiness and results in eternal life." ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். By his death on the cross, we have connected ourselves to the likeness of his death. 9வது காரியம், அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவருடைய மரணத்தின் சாயலோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are connected to his image. அவருடைய சாயலோடு நாம் இணைக்கப்படுகிறோம். We are connected to his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலோடும் நாம் இணைக்கப்படுகிறோம். Romans 6:5 For if we have been united with him in a death like his, we will certainly also be united with him in a resurrection like his. ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். His death changes our very humanly nature or selfish nature into a divine, a godly nature. அவருடைய மரணமானது நம்முடைய மனித சுபாவத்தை மாற்றுகிறது, நம்முடைய சுய சித்தத்தை மாற்றுகிறது, நம்முடைய குணத்தை தெய்வீக குணங்களாக அலங்கரிக்கிறது. At the cross, Jesus was tearing the heaven open for you and me. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கான அந்த தடையை கிழித்து நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். Mark 15:38, when Jesus died, the curtain of temple was torn into two from top to bottom. மார்க் 15:38 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. This was the curtain that guarded people from Holy of Holies, where God's presence was most concentrated. இந்த திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஜனங்களிடத்திலிருந்து பாதுகாக்கிற மறைக்கிற ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் அங்கு தேவ பிரசன்னம் மிகுதியாயிருக்கும். Because of sin, mankind did not have an access to the most heavenly God. இந்த பரிசுத்த பரலோக தேவனை நம்முடைய பாவத்தினாலே நாம் அணுக முடியாதபடி தூரமாயிற்று. Only Levitical priests can go there yearly once. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம், அதுவும் வருஷத்தில் ஒரு முறை மாத்திரம் போக முடியும். Yes, Jesus opened this heaven for you. ஆம், இயேசு உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை திறந்தார். Because of sin, heaven has become like bronze and earth like an iron. ஆம், பாவத்தினாலே வானம் வெண்கலம் போலவும் பூமி இரும்பு போலவும் மாறிற்று. Through his death, Jesus tore the heaven which was like bronze. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே வெண்கலம் போல இருந்த அந்த பரலோகத்தை எனக்காக உங்களுக்காக திறந்தார். Prayers that have not been heard yet will be heard. இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபங்கள் அவருடைய மரணத்தினாலே பரலோகத்தை திறந்ததால் கேட்கப்படுகிறது. The answers will come to you. உங்களுக்கான ஜெபத்துக்கான பதில் உங்களை வந்து சேரும். Christ makes us righteous in him. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருக்குள்ளாக நம்மை நீதிமானாக்குகிறார். He did this by his suffering. இதை அவருடைய பாடும் மரணத்தினால் நமக்காக செய்து He முடித்தார். disarmed Satan. அவர் சாத்தானுடைய சகல ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டார். He did this by his suffering. இதையும் அவருடைய பாடும் மரணத்தினால் ஜெயித்தார். Brothers and sisters, the death and the resurrection of Christ is very important even to every human being. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான நிகழ்வாகும். You cannot avoid it. இதை நீங்கள் புறம்பே தள்ள முடியாது. Jesus came to this world for you. இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் வந்தார். He chose such a terrible death for you. உங்களுக்காக இந்த கொடூரமான மரணத்தை ஏற்றார். Without Jesus, you cannot get to eternal life.
இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. Accept this Jesus as a personal Savior. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். You may know the truth as heaven is, so is hell. நீங்கள் ஒரு உண்மையை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பரலோகம் இருக்கிறது உண்மையோ அதே போல நரகம் என்பதும் உண்மை. You cannot go to heaven without Jesus. நீங்கள் இந்த பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் போகவே முடியாது. Jesus Christ is the only way. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே வழி. Amen. ஆமென். Repeat after me this prayer. எனக்கு பின்பாக இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். Heavenly Father, I pray to you in Jesus' name. பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We welcome your presence, God. தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். I believe that Jesus Christ died for my sins. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். I believe that he took my place on the cross so that I can be set free. அவர் என்னுடைய ஸ்தானத்திலே சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். And I believe that his blood has set me free and paid all my debts. அவருடைய சிலுவை இரத்தம் என்னுடைய பாவத்திற்கான எல்லா பலியையும் எல்லா தண்டனையும் செலுத்தி தீர்த்து விட்டது என்று விசுவாசிக்கிறேன். And I believe that he rose again for me and for my salvation on the third day. எனக்காக என்னுடைய இரட்சிப்புக்காக அவர் 3ஆம் நாள் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். And I know for certain that he will come back again to take me to eternal life. அவர் வந்து என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக நித்திய வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்வார் என்பதையும் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். And I know he is the only way to heaven. அவர் மாத்திரமே பரலோகத்துக்கான ஒரே வழி என்பதையும் விசுவாசிக்கிறேன். Thank you, Lord, for accepting me today as your son and daughter. ஆண்டவரே, என்னை உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக இன்றைய தினம் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. I know my life will be changed forever. என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் மாறுகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். I thank you for all that you've done in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. Thank you for pouring out your love for this sinner. இந்த பாவிக்காக நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்மையும் ஊற்றினதற்காக நன்றி. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாய் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பின் எழுத்துக்களை அவர் மாற்றி போட்டார். சிலுவை என்பது முக்கியமான ஒரு அடையாளம். நமக்கு அது அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான அனுபவம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருக்குள்ளாக நம்மை நீதிமானாக்குகிறார். He did this by his suffering. இதை அவருடைய பாடும் மரணத்தினால் நமக்காக செய்து He முடித்தார். disarmed Satan. அவர் சாத்தானுடைய சகல ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டார். Take this bread and eat it. This is my body, which is given for you. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே உச்சந்தாயிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் வேதனையும் பாடுகளை பட்டார். Father, forgive them, for they know not what they do. அதே இயேசு இன்றைக்கு வரை சபைக்கு வருகிற அத்தனை துன்பத்தையும் தன் சரீரத்திலே எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார். பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும்
ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால், கவனிங்க, அந்த ஒரே அப்பம், கிறிஸ்துவாகி அந்த ஒரே அப்பம், அந்த அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல. நம்ம எல்லாரும் ஒரே அப்பம், ஒரே சரீரம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுபட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கல்வாரி அன்பை ருசிக்கிற இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சவால், உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு அவயவம் பாடுபட்டால் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அல்லவா? அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஏற்றுக்கொள்றீங்களா? அவயவம் பாடுபட்டால் அவயவம் என்ன செய்யணும்? கூட சேரணும். அவயவம் பாடுபடும் போது இன்னொன்னு கூட சேரக்கூடாது. நான் சொல்றது புரியுமா? ஒரு விசுவாசி பாடுபடும் போது இன்னொரு விசுவாசி சேரணும். ஒரு விசுவாசி பாடுபடும் போது இன்னொரு விசுவாசி அவங்க கூட சேர்ந்து பாடுகளை பகிர்ந்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்ம பாடுபடும் போது இனஜனத்தை கூப்பிடுகிறோம், உலகத்தானை கூப்பிடுகிறோம். பாடுபடும் போது விசுவாசிகளோடு நமக்கு பங்கு இருக்கணும். ஒருத்தங்க வீட்டில் ஒரு மரணம், மொத்த சபை அங்க நிக்கணும். யாரும் ஆமைன்னு சொல்றது இல்லை. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு ஒரு அடிப்படும் போது மொத்த சரீரமும் துடிச்சுது. ஒரு இடத்துல ஒரு காயம் படும் போதும் மொத்த சரீரமும் துடித்தது. அது உண்மை என்றால் ஒரு விசுவாசி பாடுபடும் போது எல்லா விசுவாசிகளும் அவங்க கிட்ட நிக்க தேவன் எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு அன்பை ஊற்றணும், அன்பை ஊற்றணும். ஒரு கஷ்டம்னா ஊருக்காரன் வர்றது பெருசு இல்லை, ஊருக்காரன் வரலனாலும் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் சூழ்ந்து இருக்கணும். பவுல அப்போஸ்தலன் அங்கே காயப்பட்டு மரித்த நிலைமையிலே தூக்கி இழுத்து கொண்டு போடப்பட்ட போது சீசர்கள் அவனை சூழ இருந்தார்கள். அவன் எழுந்து ஊழியம் செய்ய புறப்பட்டான். தேவ பிள்ளைகள் சூழ இருக்கும் போது ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பழைய காலம் பாஸ்டர், இப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப பிஸி பாஸ்டர். ஸ்தோத்திரம். அன்பெல்லாம் தணைஞ்சு போச்சு பாஸ்டர். நான் சொல்றேன் உண்மைதான். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும். எங்க எங்க? சபையிலையா? இல்ல, உலகத்துல தான் அன்பு தணிந்து போகும். சபையில் அன்பு பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அடுத்தவங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கணும். என் வீட்டுக்கு அடுத்தவங்க எல்லாம் வந்து நிக்கணும் என்று நினைக்க கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எல்லாரும் நிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரம், அதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். ஸ்தோத்திரம். ஒரு அவயவம் பாடுபடும் போது எல்லாரும் கூட நிக்கிறது தான் கல்வாரி சிலுவையின் அன்பை ருசிக்கிற அனுபவம். எத்தனை பேர் நான் சொல்றது சரி என்று சொல்றவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி ஓ ஹalleluya, நன்றி. கை தட்டுனது நன்றி. ஆனா வந்து நிக்கணும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா, உங்க சொந்தக்காரங்க படுற கஷ்டத்துக்கு கூட நீங்க போலன்னா கூட தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒருவன் வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது அவன் கூட வந்து நின்று அன்பை காட்டுவதுதான் கல்வாரி அன்பு. கல்வாரி அன்பு. மனிதனின் அன்பது மாயை மாயைதான்,
நேசிக்கும் தாயன்பு மாயை மாயைதான். மரணம் நேரிடில் ஒன்றும் உடன் வராது, அன்பு மட்டுமே. அல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசுவின் அன்பு சொல்லுங்க. ஒரு 3 தடவை 4 தடவை சொல்லுங்க. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிங்க. கொலோசையர் 1:24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம், இயேசு கிறிஸ்து சபையின் நிமித்தம் பாடுபட்டார். பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுகிறான், உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து சபைக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை சபை இன்னும் காண வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் சபைக்காக பாடுபட தேவன் அனுமதிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏதோ ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்கிற சலுகையில் வாழுகிறவன் அல்ல ஊழியக்காரன் என்றால். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இயேசு சிலுவையில் பட்ட அந்த பாடுகள் அளவு பட முடியாது. ஆனால் குறைவானதை சபைக்காக படுவதற்காகவே, பாடுபடுவதற்காகவே ஊழியக்காரனுக்கு அனுபவிக்கப்பட்ட, ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் என்ன? ஊழியக்காரன் என்றால் யார்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் என்றால் சுகபோகமாய் இருக்கிறவன் அல்ல. ஊழியக்காரன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ பட்ட அந்த பாடுகளின் குறைவானதை சபைக்காக படுவதற்காகவே அந்த உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்றீங்களா? அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய சரீரத்திலே, அவருடைய சொந்த சரீரத்திலே பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகள், இது ரெண்டும் சபைக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாக, சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவனால் அனுமதிக்கப்பட்ட உத்தியோகம் இது. ஊழியத்துக்கு வரணுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுபடுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அவமானப்படுகிற வாழ்க்கை. இயேசு பட்டது போல் நம்ம பட்டா தொலைஞ்சோம். ஆனா குறைய கொஞ்சம் 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 பாடு, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நாம் எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றேன்? சொல்லுங்க கொஞ்சம், நல்லா சொல்லுங்க கொஞ்சம். இயேசு பட்ட பாடுகள்ல கொஞ்சம், இயேசு வடித்த ஹல்லேலூயா கண்ணீர்ல கொஞ்சம், இயேசு வடித்த இரத்தத்துல கொஞ்சம், இயேசு பட்ட ஹல்லேலூயா அடிகள்ல கொஞ்சம். சபைக்காக அல்லேலூயா, எல்லாம் சபைக்காக. யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? நல்ல சத்தமா சொல்லுங்க, யாருக்காக? ஹல்லேலூயா, சபைக்காக. ஊழியக்காரனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குது. நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்களா? அதனால கொஞ்சம் அவமானம், அதனால கொஞ்சம் பாடு, அதனால கொஞ்சம் வெக்கம், அதனால கொஞ்சம் இழப்பு, அதனால கொஞ்சம் நம்மளை விட்டு புடுங்கிட்டு போறாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பலனளிக்க சீக்கிரமாய் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவன் அவனுக்கு அருளி செய்யும்படியாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி வரவேற்போமா?
அல்லேலூயா. மரண தண்டனையின் கைதி எப்படி இருப்பான்? அந்த மாதிரி வாழ்றீங்களா? பயப்படாதீங்க. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. நம்பிக்கையோடு செல்லுங்க, நம்பிக்கையோடு வாழுங்க. அல்லேலூயான்னு ஒரு சொல்லுவோமா? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக, அல்லேலூயா, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும். இயேசு நல்லவர்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே, பரலோக தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் போதே மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகுகிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த மரணம் இனிமையான மரணம். ஏற்கனவே மரணத்தின் கூரை முடித்து போட்ட, அல்லேலூயா, மழுங்கடித்த இயேசுவின் வல்லமையோடு மரணத்தை ஜெயிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். கைகளை தட்டி இயேசுவை உயர்த்துறீர்கள், உயர்த்துவோம். சார் கவனிங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக பவுல் என்ன செய்தாராம்? 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென் என்று சொல்லுங்க. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாவது என்றால் என்ன? இயேசுவோடு நாமும் சிலுவையில் அடிக்கப்படுவது என்றால் என்ன? இயேசுவின் பெரிய மரணத்தின் குறைவானதை நாம் அனுபவிப்பது என்றால் என்ன? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுவதே அவரோடு கூட நாம் மரித்ததற்கு அடையாளம். ஆயத்தந்தானா? ஆயத்தமா? 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 அல்லேலூயா. நஷ்டம் என்று விட ஆயத்தமா? குப்பையாக என்ன ஆயத்தமா? பொறுத்து கொள்ள ஆயத்தமா? தாங்கிக் கொள்ள ஆயத்தமா? சகித்துக் கொள்ள ஆயத்தமா? மௌனமா இருக்க ஆயத்தமா? இயேசுவின் கல்வாரி சிலுவையை கண்கள்ல வைத்து இதயத்தையும் கண்களையும் காதுகளையும் ஐம்புலங்களையும் அடக்க ஆயத்தமா? பின்னாடி பின்னாடி ஆயத்தமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தம்மையே பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி தம்மையே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். பாவமறியாத தேவகுமாரன் தம்மையே பலியாய் சபைக்கு ஒப்பு கொடுத்தார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தம்மையே சபைக்காக சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். நாம் பாவம் செய்யாதபடி, நாம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல. தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக. சபையே, ஏன் நானும் நீங்களும் சபைக்குள் இருக்கிறோம்? தேவனுடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட தேவ சபையிலே நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? இந்த சபையை தான் தேவன் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சபைக்குள்ள வந்து சேர எல்லாருக்கும் வாசல் திறந்திருக்கிறது. எல்லாருக்கும் வாசல் திறந்திருக்கிறது. யாரெல்லாம் தேவ சபைக்குள் வருகிறார்களோ, யாரெல்லாம் சிலுவைக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் பார்வைக்குள் வருகிறார்களோ, அத்தனை பேரையும்
இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்த, ஆமென் சொல்லுங்களேன், இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்துவதுதான் சிலுவையின் ஹல்லேலூயா பலன். சிலுவையில் இயேசு தொங்கினது நாம் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்த, மகிமையுள்ள சபையாய் நிறுத்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். Son of David, have mercy on me. Hosanna to the Son of David! I have eagerly desired to eat this Passover with you before I suffer. For I tell you, I will not eat it again until it finds fulfillment in the kingdom of God. Which one do you want me to release to you? Barabbas or Jesus called Messiah?
Take this bread and eat it. This is my body, which is given for you. This is my blood of the covenant, poured out for many for the forgiveness of sins. Father, forgive them, for they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. Surely he was the Son of God.